பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே வில்லேஜ் கேர்ள்ஸ் தான். ஓகே, உங்கள் அப்பா அம்மா நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தாட் தோணாது. வில்லேஜில் என்னடா உன் பொண்டாட்டி பேசி விட்டு வேலைக்கு பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை அதுக்கு அடுத்தது ஆளுங்க இருக்கும்போது என் பொண்டாட்டி நான் பேசக்கூடாது. ஆனா என்னுடைய மொழி இப்படி இருப்பதற்கான காரணம் ஒரு பெண்ணை அதிகாரம் செய்வது அல்ல. எனக்கு அந்த பெண்ணை ஏற்கனவே தெரியும். இப்படி இங்கிலீஷ் பேசுறான், இது எல்லாமே ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வந்த ஒரு இயல்பான ஒரு விஷயம். நாங்க பொண்ணுகிட்ட பேசவே இல்லை, அந்த நளினம் எங்களுக்கு வந்து ஒட்டவே இல்லை. ஒரு பெண்ணோடு இயல்பாக பேசுவதற்கான சந்தர்ப்பங்களே எனக்கு கொடுக்கப்படல. அந்த அனுபவத்திலிருந்து வந்தனா எப்படி ரொம்ப இயல்பா ஒரு பெண்ணிட்ட பேச முடியும்? பொறுமை சாமி. அம்மா இருக்கக்குள்ளே கூட மரியாதை கொடுங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை இல்லம்மா, இங்க பாருங்க ஒரு விஷயம். நம்ம கிராமத்துல எல்லாரும் தினந்தோறும் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்க ஊர்ல இருக்குண்ணே அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிடாங்கடா. நாங்களும் அது மாதிரி சூழ்நிலை தான் சார் வளர்ந்தோமே. சரி, அப்படி இருக்கும்போது நாங்க இவங்க பேசுவாங்க, நாங்க எதிர்பார்க்கும் போது அவங்க பேசல. உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா டைம் வகால காலையில வச்சுக்கிறேன். நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க பேச வராங்க, அப்போ நான் அவங்கள லைக் பண்ணிட்டு போறேன். இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிராமத்துல ஒத்துமையா இருப்பாங்க. போனா பொண்ணு கஷ்டப்படும், இந்த பையனுக்கு மட்டும் பையனுக்கும் செய்யலாமா, அவங்களுக்கும் பண்ணி விடாம செய்யணும். கிராமத்துல உள்ள பெண்ணுங்க டவுனுக்கு போற முக்கிய காரணமே அதுதான். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். சார் நாங்க 23 வயசு வரைக்கும் கிராமத்திலே கஷ்டப்படுறோம் சார். அதுக்கப்புறமாவது அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷனுக்கு போக நாங்க விரும்பலைங்க சார். ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்களோட அம்மா தான் சார் பெரிய டார்ச்சர். இப்ப பொண்ணு பார்க்க போனோம்னா பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாமே ஒரு கூட்டாகும். நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா பொண்ணையும் மாப்பிளையும் தனியா வச்சிருவீங்களா, இல்ல பொண்ணையும் மாப்பிளையும் தனியா விட்டுருவீங்களா? ஒன்னா இருந்தா நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஒரு ஓப்பனா சொல்றாங்க சார். நானும் பிராங்கா பேசுறேன். இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிது, நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. இஷ்யூ என்ன அப்படின்னா, நான் ஒரு 20-25 வருஷம் ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிட்டேன். அந்த லைஃப் ஸ்டைல எனக்கு ஸ்பேஸ் இல்ல, என் பேச்சுக்கு மரியாதை இல்ல, அல்லது என்னை கொஞ்சம் சுதந்திரமா செயல்பட விடல. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்தா? மீதி 25 வருஷத்தையும் அப்படி வாழ விரும்பல சார். இல்ல உங்களோட அபிப்பிராயம் என்ன? இப்ப என்ன ஒரு அம்மா அப்பா பெத்தாங்கன்னா அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுறலாமா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. கூட்டு குடும்பம் வந்து என்ன நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது சார். அந்த அளவுக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலி என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நீங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல? நாங்க ஏன் இவ்ளோ ஆசைப்பட்டு இவ்ளோ தூரம் நாங்க வரோம்னு நினைக்கிறோம். ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. ரைட், அதுக்கான என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படி சொல்லுங்க, நான் மாத்திக்கிறோம். நீங்க உங்களோட கற்பனையை சொல்லுங்க. அட வெக்கம் கட்டவீங்களா? இதுக்கு வெள்ளையங்கிலி மாறேன்னு கூட்டு குடும்பத்தை வந்து விரட்டி விட சொல்லல. நீங்க கூட்டு குடும்பம் பிடிச்சா அதுலயே இருங்க. ஆனா வந்து எனக்கு நியூக்ளியர் ஃபேமிலி பிடிச்சிருக்கு, நான் அங்க போறேன். உங்களுக்கு என்ன? நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? என்ன கிராமத்துல நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்ட? இன்னமும் பயங்கரமா சொல்றியே. நம்ம கிராமத்துல அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டீங்க? சொல்லி வாய் மூடல உடனே வைக்குது பாரு ஆப்பு. நம்ம ஒண்ணு நல்ல சொல்ல வந்தா கூட அதை யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் கேட்டுருவாங்களா? இங்கேயும் கேட்க மாட்டாங்க. அடுத்து, இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்ப வந்து எனக்கு பாய் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னோட பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணா கூட அந்த சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சிட்டிலனா அது ஈஸியா அக்செப்ட் பண்றாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுறாங்க. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. பிடிச்சிருந்தா இங்கேயுமே ஒரு பாய் கட்ட ஒரு அலோ பண்றது அந்த குடும்பம் பொறுத்ததான். ஒரு மாடனா ஓகே இது ஓகேமா? இங்க கொஞ்சமாவது இல்ல குடும்பம் அம்மா அப்பா அதே ஆளுதாமா. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்கள அப்பப்ப வாழ ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாம இப்ப எங்க வீட்டுலனா எங்க பாட்டி இருப்பாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் கரெக்டா உங்களுக்கு எழுந்திருக்கணும். பகல்ல தூங்க கூடாது. சிரிக்கி இவ உருத்தி கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? வீட்ல கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா கூட வேலை செய்ய ஏதாவது சொல்லி என்ன வேலை செய்ய சொல்றாங்க அப்படி? அதான் ஃப்ரீடமா இருக்க விட. என்ன ஃப்ரீடம் வேணும்? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. நிறைய பேருக்கு நான் பாக்குறேன், ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாம ஃப்ரீடம் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்து என்ன கஷ்டம் இருக்கு கிராமத்துல? சார் எங்க ஊர்ல எந்த டைமுக்கு தண்ணி வருதுன்னே தெரியாதுங்க சார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அதான் கிராமத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு நீங்க எங்க உங்களோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? உங்களுக்கு துணி துவைக்க கல்லு தான் போய் துவைக்கீங்களா? நான் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன். உங்களுக்கு கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல நாங்க வில்லேஜ் பசங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு சிட்டில கிடைக்கிற சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏட்ட சொல்லும் முதலியா இழிக்கிற கிடைக்கிற நாலேஜ் வந்து கிராமத்துல கிடைக்கலங்க சார். ஏங்க நாங்களும் நாலேஜ் பர்சன் தாங்க, நாங்களும் படிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும் சொல்லுங்க. கரெக்ட் தானே? நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. எல்லாத்தையும் வாங்கி தர ஒரு 2 kg நாலேஜ் வாங்கி தரேங்கறா இருப்போம். ஆனா நீங்களுமே ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. உனக்கு நாலேஜ் வேணுமா? நாலேஜ் தரேன்.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்போ பெரிய லெவல்ல படிக்க ஐஏஎஸ் படிக்கணும் அது நாலேஜ் சொல்லப்பா, அந்த நாலேஜ் இல்ல. இப்ப நீ நாலேஜ் எதமா சொல்ற? பல இருக்குதே, எதை சொல்றது? நாங்க இங்க வந்தோம்னா பீச் போகலாம், நினைச்ச இடத்துல போயிட்டு பார்க்கலாம், எல்லாமே எங்களுக்கு தெரியாது. நீ ஒண்ணும் படிக்கிற ஆள் மாதிரி தெரியல, ஊர் சுத்தி பார்க்கணும் உனக்கு. போங்கடா போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா பக்கிடலாம். ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, நீங்கள் நகரம் குறித்து வைத்திருக்கிற கற்பனை அடிப்படையில நகரத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒரு கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? அங்க போன வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? என்ன வாழ முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒரு தெருவிலேயே அவங்களுடைய சொந்தக்காரங்க மட்டுமே ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. சோ நாங்க 2 பேர் வெளியே போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கும். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இப்ப 25 ஏஜ் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதே லைஃப் உள்ள மறுபடியும் நான் என்ட்ரி ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதான் பயமா இருக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 25 இயர்ஸ் நல்லா இருக்கீங்களா இல்லையா? நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் அதே லைஃப் எனக்கு வேணாம். கிடைக்காத புதுசான லைஃப் கிடைக்கட்டும். எதுக்கு பழசே மறுபடியும்? அப்படியா? உங்க அம்மா பழசு, உங்க அப்பா பழசு, நீயே பழசு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? இப்ப நான் வந்து கிராமத்துல கல்யாணம் பண்ணிட்டேன்னா சொந்தக்காரங்க மத்தியில வந்து எனக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்காது. இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. salary ரொம்ப லோவா இருக்கும். salary ரொம்ப லோவா இருக்கு. சரி, ரொம்ப லோவா இருக்கு சார். 10 அதுக்குள்ள அது மாதிரி தான் சார் இருக்கும். அத வச்சு எங்களால அங்க போய் லைஃப் எங்களுக்கு வேண்டாம். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாரு. நாங்க கொஞ்சம் ரிச் லைஃபை கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் இருந்துட்டோம்ல இந்த லைஃப்ல. நாங்க நெக்ஸ்ட் லைஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்க ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. நீங்க எதிர்பார்த்து சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கல. ஒரு ஃபேஷனா இருக்கணும், மாடர்னா இருக்கணும் மட்டும் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க சம்பளம் மட்டும் போதும் கரெக்ட்டா இருந்தா வந்து வில்லேஜும் ஈக்குவலா கரெக்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. சார் நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டேன். இனிமேல் நான் ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து salary கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கு அவனோட எக்ஸ்பென்ஸுக்கு அது கரெக்டான salary தான். சிட்டில இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா வில்லேஜ்ல ஒருத்தவங்க 10,000 வாங்கினா ரெண்டுமே ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல் தான். இந்த மாதிரி பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க, இவனுக்கே கட்டி வச்சிருவேன். எனக்கு தான் வில்லேஜ் லைஃபே வேணாம்னு சொல்றேனேப்பா. அதுல தான் நான் இருந்துட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு வேணாம், நான் வெளியில போறேன், நான் என்ஜாய் பண்றேன். செலவு பண்ணாலும் நான் என்ஜாய் பண்றேன். கண்ணமா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணகி சிலையா கண்ணமா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க வரட்டா. நீங்க அப்படி சொல்லல, எனக்கு salary கம்மியா இருக்குன்னு மட்டும் தான் salary சொன்னீங்க. கம்மியா இருந்தா நீ எங்க எனக்கு செலவு பண்ணுவ? நீ செலவு பண்ணவே மாட்ட. இடையில எசகு பசங்க பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. நான் நினைக்கிறேன்ப்பா, எனக்கு வேணும். என்னால 30 ரூபா தேட்டர்ல போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. நான் இருந்துட்டேன். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன். இனிமேல் நான் ஏன் கஷ்டப்படணும்? இவ நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி தெரியல, ஒட்டு மொத்தமா உலவைக்க வந்தவ மாதிரி தெரியறா. சென்னைக்கு வந்தா இன்னும் நிறைய இடம் பார்க்கலாம். மால் போலாம், பீச் போலாம், இன்னும் தெரியாத இடம் நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். அதனால எனக்கு சென்னை பைஸ். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? நல்ல ஃபேர் என் கூட வரும்போது உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் பெருமையா சொல்றேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். ஆக்சுவலா ஃபேர் கலரா இருக்கணும் இன்னும். ஓகே, கலர் இல்லைங்க சார். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. படிச்ச அழகான பையன். என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங், BMBA, BE சிவில் படிச்சிருக்கீங்க. BE சிவில், BECE. நாகம் டாப் எழுகதாப்பு. டாப் எப்போவே டாப் எழுகதா. மாப்பிளையே வேணாங்க சார். அப்படின்னா தமிழ்நாட்டுல கல்யாணமே நடக்காது. ஒரு பேருக்கு கல்யாணம் நடக்காது. என்னப்பா அநியாயமா இருக்கு. பி மாப்பிள்ளை தாடிக்கு விழுந்து தாங்கி விட்டா எல்லாரும் பி படிச்சு வச்சிருக்காங்க சார். பி படிச்சவங்களுக்கு ஒண்ணு. தமிழ்நாடு வளர்ந்ததே இந்த இன்ஜினியரிங்ல தான். 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. கிராமத்து பையன் அழகா. கிராமத்து பையன் அழகா இல்ல. கரெக்ட் தான் சார். கிராமத்து பையன் அழகா இல்லைன்னா கட்ட மாட்டோம். ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உண்மையான காரணம் சொல்லுமா? உண்மை காரணம் அழகுதான் சார். உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்டிகை மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க எல்லாமே வில்லேஜ் தான். இப்போ எங்களை மாதிரி வில்லேஜ் பசங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கோங்க? ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்குல்ல. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாப்பிடா போயிடுறேன். ஏன் சோழி ஏன் முடியட்டுவியா? இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை யார் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மனசாட்சி வச்சு சொல்லுங்க. நீங்களும் வில்லேஜ்ல தான் பிறந்தீங்க, நாங்களும் வில்லேஜ் தான். அப்ப இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கும்? அவங்களோட ஆட்டிடியூட் தகுந்த மாதிரி கிடைக்கும் சார். இதெல்லாம் ஓவர் நக்கலு. நான் கம்பேர் பண்ணக்கூடாது, பொம்பளை பசங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். ஆனா நீங்க ரொம்ப ரூத்லெஸ்ஸா பேசக்கூடாது இல்லையா? இரக்கமற்று பேசக்கூடாது. கிராமத்திலே வாழ்ற ஒரு நல்லா படிச்ச பையனா கூட இருக்கட்டும், அந்த பசங்களுக்கு அழகான படிச்ச பொண்ணுங்க உண்டா இல்லையா? இல்லைங்க சார். இப்ப நான் குலவெறியோட போறேன். போற வேகத்துல இந்த மாமியை கொலையா பண்ணுவேன்டா அண்ணே. அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்க மச்சான். என் பிள்ளைய விட்டார